வணக்கம் அண்ட் வெல்கம். தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. நிகழ்ந்து விடையில் தென்காசி மாவட்டம் தென்காசி பண்பொழி பக்கத்தில் பூலாங்குடியிருப்பு. கரெக்டாக எங்கே இருக்குன்னா செங்கோட்டையிலேருந்து புளியர போகிற ரோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே வந்துடும். இதில் ஒரு 100 மாமரங்களோட ஒரு 3 ஏக்கர் செழிப்பான மாந்தோப்பு. செழிப்பான அந்த அளவுக்கு நல்ல செழிப்பாக இருக்குது. மாமரம் பார்த்தாலே தெரியும், நல்லா இருக்குது. மொத்தம் 3 ஏக்கர் இருக்குது. இது தோப்புக்கு போகிற தார் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடம். 30 அடி வழிப்பாதை, 30 அடி ப்ராப்பர் ரோடோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தென்காசிக்குள்ள 4 வழிச்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இடம். நீங்கள் 4 வழிச்சாலையிலேருந்து அப்படியே டக்குன்னு போயிடலாம். ஃபியூச்சர்லாம் நல்லா டெவலப் ஆகும். நல்ல ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் சூப்பரான இடம். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். ஃபுல்லாகவே மாமரங்கள் தான். 1-2 கொய்யா மரங்களும் இருக்குது. வேலி போடாமல் வச்சுருக்கிறாங்க. கல் அளந்து ஆல்ரெடி ஊனி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வேலி போட்டுக்கலாம். மாமரம் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரம். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டன்னு காய்க்கும். அந்த அளவுக்கு நல்ல பெரிய காய்களோட நல்ல மரம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மரங்கள் இருக்கும். இது எல்லாமே நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள். உங்களுக்கு 100 மரம் அப்படிங்கும்போது நல்ல ஈல்டு கொடுக்கும். வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். கொடைக்காய், காலக்காய் 2 விதமாக காய்க்கும். மாமரம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா வெரைட்டியோடு இருக்குது. ஒரு மாங்காய் 1 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல காய், நல்ல செம்மண், நல்ல செழிப்பாக இருக்குது. நல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வரும். அதனால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. ப்ராப்பராக 30 அடி வழிப்பாதையோடு இருக்குது. 4 வழிச்சாலைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஏரியா. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்கிறவங்க ரீசேல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. மாமரமும் நல்லா காய்ச்சிருக்கு. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வரும்போது காய் இருக்குமான்னு தெரியலை. நேரில் பாருங்கள், எல்லாமே நல்ல பெரிய பெரிய மரங்கள். நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். சொந்தமாக நீங்கள் விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான இடம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம், கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம். பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, காட்டுறேன். நல்ல செம்மண் அப்படிங்கிறதுனால மரம் நல்ல காய்ப்பு கொடுக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். இந்த தோப்பு இந்த 3 ஏக்கர் தோப்பு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் இடம். ஏன்னா உங்களுக்கு வெயிலே உள்ள வரல, அந்தளவுக்கு மரங்கள் அவ்வளோ அடர்த்தியாக அழகாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே 100 மரங்களுக்கு குறையாமல் இருக்கும். 100லேருந்து 110 மரங்கள் இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக 100 மரங்கள் சொல்லியிருக்கிறோம். 100லேருந்து 110 மரங்கள் இருக்கும். மரத்திலே காய் பழுத்து கிடக்கு. அந்த அளவுக்கு நல்ல செழிப்பான தோப்பு. கல்லூனி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அது போக சர்வேரை வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அளந்து கொடுத்துருவாங்க. தனிப்பட்ட டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்கும். பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்த தோப்பில் அடுத்தடுத்த இடங்களில். இது ஆல்ரெடி பிரித்து கொடுத்த இடம் தான். பிரித்து கொடுத்ததில் நம்மளுக்கு ரீசேல் வந்திருக்கு இந்த இடம். மொத்தம் 3 ஏக்கர் இருக்குது. ஏரியா பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக பண்பொழி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். பண்பொழியிலேருந்து பூலாங்குடியிருப்பு போகிற, அதாவது லாலா குடியிருப்பு புளியரை போகிற ரோட்டில் இருக்குது. சைடு ரோடு, கட் ரோட்டில் உள்ளே போகணும். நீங்கள் செங்கோட்டையிலேருந்து புளியர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் தோப்பு வந்துடும். ரோடு ஆக்சிஸ் நல்லா இருக்குது. நேராக கார் இடத்துக்கு போயிடும். 30 அடி வழிப்பாதை போட்டு பிரித்தாங்க. அதனால் நல்ல பெரிய ரோடு எல்லாமே. நேராக கார் இடத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸோ ஃபார்ம் ஹவுஸோ எதுனாலும் போட்டுக்கலாம். வீக்கெண்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடமா இருக்கும். நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய தோப்பு. ஒரு சின்னது ஒரு ஆட்டு பண்ணை, ஒரு மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஈல்டுக்கு வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். 2 தடவையும் நல்லா காய்க்கும். மரங்கள்னு பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட 100 மரங்களில் ஒரு 15-16 வெரைட்டி தனித்தனி வெரைட்டியாக இருக்குது காய். எல்லா வகை மரங்களுமே இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை சொந்த தேவைக்கு விவசாயம் பண்ணனாலும் சரி, நல்ல இடம். ஏக்கருக்கு 32 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோசபிள் தான். அதுவும் 4 வழிச்சாலை பக்கத்தில். நாளைக்கு நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும். காய் நல்லா விளைஞ்சிருக்கு. சீசன் அப்படிங்கிறதுனால, சீசன் முடிய போகிறது அப்படிங்கிறதுனால எல்லாமே பறிச்சுட்டாங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல இடம், விட்டுறாதீங்க. தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க, தோப்பு நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரேன். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா, தொடர்பு கொள்ளலாம். நன்றி.